ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 18 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகே சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு தெரிந்தவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகே சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்தால் தானே உங்கள் வார்த்தைகளையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கே 2-3 பேர் எனது பெயரால் கூடியிருக்கிறார்களோ அவர்களின் நடுவே நான் இருப்பேன். என் வார்த்தையின் பொருட்டு என் வார்த்தைக்கு செவிமடுக்க என் பெயரில் எங்கே மக்கள் கூடி வருகிறார்களோ அவர்களின் மத்தியிலே நான் பிரசன்னமாக இருப்பேன். அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அவர்களுடைய வேண்டுதல்களை நான் கேட்டறிவேன் என்று காலம் காலமாக கத்தோலிக்க திருச்சபையிலே நற்செய்தி பெருவிழாவிற்காக எங்கேயெல்லாம் மக்கள் தானாக முன்வந்து உந்தி தள்ளப்பட்டு இறை வார்த்தையை கேட்கவும் இறை வார்த்தையால் உள்ளங்களை பற்றி எறியவும் எமாவுசுக்கு செல்லும் வழியிலே சீடர்களுடைய இதயங்கள் எப்படி பற்றி எரிந்தனவோ, இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது, அவர் இறை வார்த்தையை போதித்த பொழுது நமது உள்ளங்கள் பற்றி எரியவில்லையா என்று கேட்ட அந்த சீடர்களைப் போல இறை வார்த்தையை கேட்பதற்காக தானாக மனமு வந்து உந்தி தள்ளப்பட்டு இறை வார்த்தையின் பெயரால், ஆண்டவரின் நற்பெயரால் இங்கே கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் இறைவனின் பெயரால் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இறை இயேசு கிறிஸ்துவில் எனது பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை நற்செய்தி இயேசுவினுடைய வார்த்தைகள், ஆண்டவரினுடைய வார்த்தைகள் எவ்வளவு பலம் பொருந்தியவை. இந்த இறை வார்த்தை சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, இருபக்கம் கூர்மையுடைய வாளை போன்றது, இதயங்களை குத்தி ஊடுருவி செல்லும் என்பதற்கு சான்றுகளாக விளங்குவதுதான் இந்த இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையால் உந்தப்பட்டு இங்கே கூடியிருக்கிற இந்த இறை சமூகத்தை பார்க்கிற பொழுது எனக்கு இன்றைய முதல் வாசகத்திலே எடுக்கப்பட்ட திருத்தூதர் பணிகள், அந்த கிறிஸ்தவர்கள், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கூடியிருந்த அந்த நிகழ்வுதான் என் கண்முன்னே இங்கே வருகிறது. இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எதன் வழியாக கூடினார்கள், எதற்காக கூடினார்கள், எப்படி அவர்கள் ஒன்றாக சேர்ந்து வந்தார்கள் என்று நாம் இந்த திருத்தூதர் பணிகளிலே வாசிக்க கேட்கிற பொழுது, ஒருமித்த கருத்துடையவர்கள், ஒத்த கருத்துடையவர்கள், ஒரே சிந்தனையில் வாழ்ந்தவர்கள், ஒரே நோக்கத்தோடு வாழ்ந்தவர்கள், ஒரே குறிக்கோளோடு இருந்தவர்கள் என்று அப்படிப்பட்ட மக்கள்தான், அப்படிப்பட்ட இனம்தான் அங்கே ஒன்றாக கூடியது. ஆகவேதான் இந்த திருத்தூதர் பணிகளிலே தொடக்க புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கே கூடியிருந்த அனைவருடைய தேவைகள் ஒன்றாக இருந்தது. ஆகவே
அவர்களிடந்த அனைத்தையும் ஒன்றாக கொண்டு வந்து திருத்தூதர்களுடைய காலடிகளை அவர்கள் வைத்தார்கள். அங்கே இருந்ததை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தார்கள். ஆகவே அங்கே பெரியவரும் இல்லை, சிறியவரும் இல்லை, ஏற்றமும் இல்லை, தாழ்வும் இல்லை என்று ஒருமித்த கருத்தோடு வாழ்ந்த இறை மக்கள் கூடிய சமூகம்தான் தொடக்க கால திருச்சபை. அந்த திருச்சபையை கண்கூடாக பார்ப்பதை போலத்தான் உங்களை பார்க்கிற பொழுது எனக்கும் தோன்றுகிறது. ஒருமித்த கருத்துடைய மக்கள் ஒன்றாக கூடியிருக்கிறோம். நீங்கள் எந்த கருத்திற்காக வந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கும் உங்களுடைய இதயத்திற்கும் உங்களுடைய ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் ஒருமித்த கருத்து என்று சொன்னால் அது எது? நானும் எனது ஆண்டவரும், நானும் எனது இறைவார்த்தையும், நானும் எனது நற்செய்தியும் இந்த 3 நாட்கள் நான் என்னுடைய கடவுளோடு ஒன்றித்து இருக்க வேண்டும், அவருக்கு மிக அருகாமையில் வாழ வேண்டும், அவருக்கு நேர்த்தியான வாழ்வை என்னுடைய வாழ்வையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு தான் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதையும் தாண்டி இருப்பது தான் நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள். அவை அடுத்த புறமாக இருந்தாலும் ஒருமித்த குறிக்கோள் என்ன? நானும் எனது ஆண்டவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு அடியேனும் ஒரு சிறிய துளியேனும் ஆண்டவரை நோக்கி நான் நெருங்கி வந்துவிட முடியாதா என்கிற எதிர்பார்ப்பு தான் தொடக்க காலத்திலே இந்த கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்த்தது. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்வனாக சித்தரிக்கப்பட்ட இந்த மனிதன் சிலுவையில் அறையப்பட்டாரே, அவர் உயிர் தெழுந்தாரே, அந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை நான் ஒரு சிறு துளி வேணும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதோ அவரை பின்பற்றி சென்ற அந்த சீடர்கள், அந்த திருத்தூதர்கள் அவரோடு வாழ்ந்தனரே, அவரோடு சென்று இருந்தால் அவர்களோடு நான் ஒன்றாக போய் சென்று பார்த்தால் அந்த ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள முடியும் என்று தேடி சென்றது தான் அந்த தொடக்க கால திருச்சபை, அந்த ஆதிகால கிறிஸ்தவர்கள். அந்த ஒருமித்த கருத்தோடு தான் இன்று நீங்களும் நானும் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு துளியேனும் இன்னும் சற்றளவேனும் அதிகமாக இந்த கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அதன் வழியாக என்னுடைய வாழ்வையும், நானும் எனது கிறிஸ்துவும் என்று சொன்னால், நானும் எனது நற்செய்தியும் என்று சொன்னால், நானும் என்னுடைய ஆண்டவரும் என்று சொன்னால், நானும் என்னுடைய இறைவார்த்தையும் என்று சொன்னால், என்னை பற்றியும் சிறிதளவேனும் சிறிது ஆழமாக நான் அறிந்து கொள்ள வேண்டும். என்னில் இருக்கும் நான் என்கிற அந்த எண்ணத்தை ஒரு சிறிது அளவேனும் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த இறைவார்த்தையும், இந்த 3 நாட்கள் இந்த நற்செய்தி பெருவிழாவும், இந்த ஆண்டவரும் இந்த நற்கருணையும் என்னை தொடாதா, நான் தொடவிட மாட்டேனா என்ற எதிர்பார்ப்போடு கூடியிருக்கிற இந்த குழுமம் தான் இங்கே கூடியிருக்கிற நாம் அனைவரும். இறைவார்த்தையை நாம் நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய சிந்தித்திருக்கிறோம், நிறைய தியானித்திருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை நம்ம என்ன செய்ய போகிறது என்று பார்த்தால், இந்த இறைவார்த்தை இந்த திருத்தூதர் பணிகளிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த புனித பவுலடியார் இதற்கு முன்பாகவே அனைத்து அதிகாரங்களையும் இந்த திருத்தூதர் பணிகளில் நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவருடைய உயிர்ப்பிற்கு பிறகு இந்த திருத்தூதர்களை, இயேசுவை நாடி வந்த இந்த மக்களை வழி நடத்தியது தூய ஆவியார். அந்த தூய ஆவியார் தான் இன்றைய முதல் வாசகத்திலே அவர் எப்படி இந்த பவுலடியாரை வழி நடத்துகிறார். துன்பத்தில் இருக்கிற பவுலடியாரை, குழப்பத்தில் இருக்கிற இந்த பவுலடியாரை, சந்தேகத்தில் இருக்கிற இந்த பவுலடியாரை, எங்கே செல்லலாம், எப்படி செல்லலாம், எந்த ஊருக்கு செல்லலாம், எங்கே சென்று நற்செய்தியை பறைசாற்றலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்த இந்த பவுலடியாரை வழி நடத்துவது ஆண்டவருடைய வார்த்தை. தூய ஆவியாரின் தூண்டுதலால் இந்த பவுலடியார், இது வாழ்வது நான் அல்ல, செல்வது என்னுடைய பணி அல்ல, செல்வது என்னுடைய நாடு அல்ல, அங்கே இருக்கிற மக்கள் என் மக்கள் அல்ல, அது என் மொழி அல்ல, இருந்தாலும் ஆண்டவருடைய பணிக்காக மட்டுமே நான் செல்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்காகவும் ஆண்டவருடைய அந்த பதிலுக்காகவும் காத்திருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன் பணியை தூய ஆவியாரின் தூண்டுதலால் செய்கிற பணியை, இதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைய முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த தூய ஆவியாரின் தூண்டுதலை இவர் அறிந்து கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய காலகட்டத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சாராம்சம், ஏனெனில் ஆண்டவருடைய உயிர்ப்பிற்கு பிறகு இருக்கிற இந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை நாம் சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த இடைப்பட்ட இந்த காலத்தை, தொடக்க கால திருச்சபையை வழி நடத்தியது தூய ஆவியார். அந்த ஆவியாரனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள இன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக விளங்குகிறது. இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவருடைய இந்த தூய ஆவியாரினுடைய வார்த்தையை, அவருடைய இந்த பிரதிபலிப்பை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது?
இதை எவ்வாறு நாம் உணர்ந்து கொள்வது என்று கேட்கிற பொழுது அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு புனித பவுலடியார். இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கிட்ட புனித பவுலடியார் அவருடைய வாழ்வை நாம் எடுத்து சிந்திக்கிற பொழுதே இந்த பவுலடியார் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த தூய ஆவியாரினுடைய அந்த பிரதிபலிப்பை, அவரினுடைய வாழ்வை, அவரினுடைய உந்துதலை இவர் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையோடு அவர் சிந்தித்து தியானிக்கிற பொழுது அவருக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. நான் யார், என்னுடைய வாழ்வு என்ன, கிறிஸ்து எதற்காக என்னை அழைத்தார், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி என்ன, அந்த பணியிலே என்னுடைய பங்கு என்ன. புனித பவுலடியார் மெத்த படித்தவர், நிறைய படித்தவர், நிறைய அறிந்தவர், நிறைய மொழிகளை கற்றவர், நிறைய பயணம் செய்தவர். இவ்வளவு ஒரு மிகச்சிறிய வல்லமை பொருந்தியவராக இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் உச்சரித்த வார்த்தைகள், ஆண்டவருடைய செயலுக்கு முன்னால் என்னுடைய வாழ்வை நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னவர். என்னுடைய வல்லமையும் என்னுடைய சக்தியையும் என்னுடைய திறமையோ அல்லது நான் ஒரு யூத மதத்தை பின்புலமாக கொண்டவனோ என்று மாறுதட்டி கொள்ளாமல், நான் ஆண்டவருடைய பணியை மட்டுமே செய்ய வந்திருக்கிறேன். என்னுடைய வல்லமை அல்ல, என்னுடைய சக்தி அல்ல, என்னுடைய திறமை அல்ல, நான் யார், என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய அடையாளம் அல்ல, நான் எவ்வளவு படித்தவன் அல்ல, என்னுடைய பணப்பெருமை அல்ல, என்னுடைய சமுதாய பலம் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையால் மட்டுமே, அவருடைய செயலை செய்ய மட்டுமே நான் வந்திருக்கிறேன். அதற்காகவே நியமிக்கப்பட்டேன். அந்த பணியை நான் செய்வேன், அந்த பணியை நான் முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த தூய ஆவியாரினுடைய வழிகாட்டுதலை இறுதி வரை சிந்தித்து தியானித்து வழிநடத்தி அதை முழுவதுமாக செய்து முடித்தவர் தான் இந்த பவுலடியார். இவர் இல்லை என்று சொன்னால் திருச்சபையும் இவ்வளவு வளர்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. இவருடைய எழுத்துக்கள் இல்லை என்று சொன்னால், இவருடைய பங்களிப்பு இல்லை என்று சொன்னால், நமக்கு கத்தோலிக்க திருச்சபை இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருந்திருக்க வாய்ப்புமில்லை. ஆகவே இவை அனைத்தையும் செய்ய, இவற்றை அனைத்தையும் முடிக்க, இவற்றை அனைத்தையும் இவர் செய்து முடிக்க இவருக்கு உறுதுணையாக இருந்தது தூய ஆவியார் தான். ஏனெனில் இவர் கண்கூடாக இயேசுவை பார்த்தவரும் அல்ல, இயேசுவை தொட்டவரும் அல்ல, இயேசுவை இவர் நேரடியாக அவரை அரவணைத்து கொண்ட மனிதரும் அல்ல. அவர் பார்க்கல, அவர் தொடலை, அவரை கட்டி முடிச்சிக்கல, அவர் சிரிச்சதையும் பார்க்கல, அவர் இறந்ததையும் பார்க்கல, எதையும் நேரடியாக பார்த்தவர் அல்ல. ஆனால் அவரை உணர்ந்தவர். எப்போ உணர்ந்தார் புனித பவுலடியார் இயேசுவை? தமஸ்கு வழியிலே. அப்பயும் அவரை எப்படி உணர்ந்தார்? கண்ணாலேயா பார்த்தாரு? குரலை மட்டும்தான் கேட்டார். அவரை உணர்ந்தவர். அவரை வெறும் காதுகளால் அந்த வார்த்தையை மட்டுமே கேட்டு உணர்ந்தவர் புனித பவுலடியார். ஆனால் அவரை பார்த்த திருத்தூதர்களை விட அதிகமாக 100 மடங்கு 200 மடங்கு அதிகமாக இறைபரப்பு பணியை செய்தவர், மறைபரப்பு பணியை செய்தவர், இறை வார்த்தையை எடுத்துரைத்தவர். எது இந்த பவுலை இப்படி உந்து தள்ளியது? எது இந்த பவுலுக்கு இந்த அளவிற்கு இவருக்கு அந்த மகா சக்தியை கொடுத்தது? எது இவரை இந்த அளவிற்கு நம்பிக்கையை கொடுத்து அவரை முன்னோக்கி செல்ல செய்தது என்று சொன்னால், இவர் இறைவனின் மீது, தன்னை அழைத்த ஆண்டவரின் மீது, தன்னை ஆட்கொண்ட இந்த ஆண்டவரின் மீது இவர் வைத்திருந்த அளவு கடந்த நம்பிக்கையும் இறைவனை இவர் செய்த அன்பும் தான் இவரை பரிசுத்த ஆவியாரின் வழியாக அவரை உந்தி தள்ளியது. பல நாடுகளுக்கு சென்றார், பல இடங்களுக்கு சென்றார், இறை வார்த்தையை போதித்தார், பல 100 மக்களை இறைவனின் பால், கிறிஸ்துவின் பால் ஈர்த்து கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொன்னால் அது புனித பவுலடியார். இந்த இறை வார்த்தையை நம்பி இவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு செயலும் ஆண்டவரின் பால் பல இதயங்களை அழைத்து கொண்டு வந்தது. இந்த இறை நம்பிக்கையை இவர் கொண்டிருந்தார். அதே இறை வார்த்தையை தான், அதே கிறிஸ்துவை தான், அதே நற்செய்தியை தான் இன்று நீங்களும் நானும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதே இறை வார்த்தையை நம்பிதான், அதே இறை வார்த்தையின் பொருட்டு தான் இன்று நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாகி இருக்கிறோம். அதே கிறிஸ்துவை தான் இன்று நீங்களும் நானும் இந்த திருப்பலியிலும் நற்கரணிலும் நாம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருக்கும் நமக்கும், திருத்தூதர்களுக்கும் நமக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நம்பினார்கள், நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்தார்கள். நாமும் நம்புகிறோம், ஆனால் நம்பிக்கையாளர்களாக, நம்பிய மக்களாக, இறைவனின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக அந்த வாழ்வுக்குரிய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று தான் நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் மீது நம்பிக்கை கொண்ட உங்கள் வாழ்வு எப்படி இருக்கும்? சுகமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்குமா?
அல்லது சாதாரண வாழ்வாக இருக்குமா என்று சொன்னால் அதுதான் இல்லை. இறைவனின் மீது நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்களின் வாழ்வு கடினமானது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைய நற்செய்தி வாசகம். உலகு உங்களை வெறுக்கிறது. ஏன் உங்களை வெறுக்கிறது? ஏனெனில் அது உங்களை வெறுப்பதற்கு முன்பாகவே என்னை வெறுத்து விட்டது. ஏன்பா, நான் ஒரு கடவுள், இறைவனின் மகன், இந்த உலகத்தை படைத்த, இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த, பிரபஞ்சத்தை படைத்த தந்தையாகிய கடவுளுடைய மகன். நான் செய்யாத புதுமைகள் இல்லை, நான் சொல்லாத வார்த்தைகள் இல்லை, நான் பார்க்காத மனிதர்கள் இல்லை. இவை அனைத்தையும் செய்து என்னையே இந்த உலகம் வெறுக்கிறது, என்னையே இது நிராகரிக்கிறது என்று சொன்னால், சாதாரண மனிதர்களாகிய நீங்கள், உங்களை இந்த உலகம் வெறுக்காதா? நிச்சயமாக வெறுக்கும், உங்களை ஒதுக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி நீங்கள் இந்த உலகத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சாட்சியங்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இது எப்படி சாதாரண நிகழ்வா? அது எப்படி அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருமா? அது எப்படி சாதாரணமாக அழகாக சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியுமா? அதுதான் கஷ்டம். அப்போ எதை வைத்து நல்ல ஒரு சாட்சியமிக்க நம்பிக்கையாளர்களுக்குரிய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால், எது தேவைப்படுகிறது? எது நமக்கு ஒரு உந்து சக்தியாக, எது நமக்கு உதவி செய்கிற கரமாக இருக்கிறது என்று பார்த்தால், அதுதான் பரிசுத்த ஆவி, அதுதான் தூய ஆவி. நான் உங்களுக்கு முன்பாக செல்வேன், உங்களுக்கு ஒரு தூய ஆவியாரை, ஒரு பணியாளரை நான் அனுப்புவேன், அவர் உங்களை வந்து திடப்படுத்துவார். நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும், எங்கே நீங்கள் செல்ல வேண்டும், எதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்பதை அனைத்தையும் அவர் உங்களுக்கு அறிவிக்க செய்வார் என்று சொல்லி நமக்கு இயேசு கொடுத்த அந்த தூய ஆவியார். அந்த தூய ஆவியாரை இன்று நீங்களும் நானும் இன்று பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கு வழியாக, பிற அருட்சாதனங்கள் வழியாக நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலும் நாம் பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக பிரதிபலித்து கொண்டிருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க தான் இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த உலகு, இந்த நற்செய்தியிலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை உலகு, இந்த உலகு என்பது எதை குறிக்கிறது? உலகு, இந்த உலகு உங்களை வெறுக்கிறது என்று சொல்கிறார் அல்லவா, அந்த உலகு எதை குறிக்கிறது தெரியுமா? இந்த உலகமா? இந்த உலகு என்பது, இந்த நற்செய்தி இறை வல்லுனர்கள் இந்த உலகு என்ற இந்த வார்த்தையை இரண்டாக பிரித்து சொல்கிறார்கள். இந்த உலகு என்பது சாதாரண மொழிபெயர்ப்பிலே இந்த உலகு என்பது இந்த உலகம் முழுவதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நற்செய்தி வல்லுனர்கள், இறை வல்லுனர்கள் இந்த உலகு என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். இந்த உலகு என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசுவினுடைய வார்த்தையை நிராகரித்த ஒரு குழு, ஒரு அங்கம், ஒரு தனிப்பட்ட ஒரு மக்கள் இருந்தார்கள் அல்லவா? இயேசுனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க அவர் வாழ்ந்தபோது? பரிசேயர்கள், சதிசேயர்கள், யூதர்கள், இவர்கள்லாம் வந்து இயேசுவை நிராகரித்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? நீங்கள் யூத சட்ட மரபுப்படி நீங்கள் போதிப்பது எதிரானது, நீங்கள் பொய் சாட்சி சொல்கிறீர்கள், பொய் பேசுகிறீர்கள் என்ன நிறைய சொன்னாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தனியான அந்த குழுவில் வாழ்ந்த அந்த மக்களை தான் இயேசு இங்கே இந்த தன்னுடைய சீடர்களுக்கும் பிரதிபலிக்கிறார். உலகு உங்களை வெறுக்கிறது. ஏன்னா அந்த குரூப் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க? வெறுத்துட்டாங்க. வெறுத்தது மட்டும் இல்லாமல் என்னை சும்மா விட்டாங்களா? என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையிலும் மறைந்து விட்டார்கள். நான் என்னுடைய சகாப்தம் முடிந்து விட்டது என்று அவர்கள் எண்ணி விட்டார்கள். அந்த உலகு தான் உங்களையும் வெறுக்கிறது. அவங்க என்னையே வெறுத்துட்டாங்கன்னா உங்களுக்கும் அது நிகழும், உங்களுக்கும் அது வந்தே தீரும். ஆகவே தான் பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு பிறகாக இந்த சீடர்களும் பலவிதமான துன்பங்களை இவர்கள் அனுபவித்து மறை சாட்சிகளாக இறக்கிறார்கள். சரிதானே? உலகு உங்களை வெறுக்கிறது, அதனுடைய வெளிப்பாடு தான் சீடர்களும் இயேசுவை போல பலவிதமான துன்புறுத்தல்களுக்கு, பலவிதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் ஆளாகி நற்செய்தி அறிவித்து, நீங்கள் ஒன்று நற்செய்தி அறிவிங்க, இல்லைன்னா இயேசுவை மறுதலிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நற்செய்தியை அறிவிப்பேன், இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி உயிர் துறந்தவர்கள் தான் இந்த திருத்தூதர்கள். இவர்கள் அனைவருக்கும் அதை குறிப்பது தான்
இவர்கள் அனைவரையும் வெறுத்த இந்த ஒரு 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 விதமான தனிவிதமான இந்த மக்கள் தான் அந்த உலகு என்று நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட இந்த உலகு, இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்போ தானே ஃபாதர் இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் எல்லாம் இருந்தாங்க, இன்றைக்கி தான் அந்த மக்கள் இல்லையே, அப்போ இந்த உலகம் நம்ம எல்லாருமே ஏற்றுக்குமா அப்படின்னா, பரிசேயர்கள் சதிசேயர்கள் யூதர்கள் என்ற ஒரு விதமான தனிப்பட்ட மக்கள் அன்று இருந்தார்கள். ஆனால் அதே மனநிலையோடு அதே எண்ணத்தோடு அதே விதமான சிந்தனையோடு இன்று வரை அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி அந்த உலகு, இயேசு சொன்ன அந்த உலகு இல்லை அப்படின்னா உலகம் முழுக்க இன்றைக்கி 730 கோடி மக்களும் என்னவா இருக்கணும்? கிறிஸ்துவர்களாக இருந்திருக்கணும். அந்த உலகு இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இவற்றை அனைத்திற்கும் மத்தியிலும், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியிலும் இன்று நீங்களும் நானும் கிறிஸ்துவால், கிறிஸ்துவின் பெயரால், கிறிஸ்துவனுடைய அந்த திருமுழுக்கினால் இன்று நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், 2000 ஆண்டுகளாக சாட்சியங்களாக வாழ்ந்து கொண்டு மரித்து ரத்தம் சிந்தி இறை வார்த்தைக்காக சாட்சியங்களாக வாழ்ந்தவர்களுடைய தொடர்ச்சி தான் என்று நீங்களும் நானும் இங்கே இந்த அறைக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு இறை வார்த்தை சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இது இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இந்த கிறிஸ்துவம் இன்னும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சாட்சிய வாழ்வை இன்று நீங்களும் நானும் முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுத்தால் தான் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நம்மை போல ஒரு குழு அங்கே ஒரு மக்கள் அமர்ந்து கொண்டு இயேசுவை பறைசாற்றி கொண்டிருப்பார்கள். அந்த சாட்சிய வாழ்வில் பங்கெடுக்க இன்று நீங்களும் நானும் தயாரா? சாட்சிய வாழ்வுன்னொன்னே நீங்கள் என்ன கேட்பீங்க? எனக்கு நல்லா தெரியும். அப்போது நான் போகிறேன், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் நான் மறைபரப்பு பண்ணி செய்வேன், என் தலையை வெட்டட்டும், நான் ரத்தத்தை சிந்துறேன், மறை சாட்சியை நான் இறக்குறேன். அது ஒன்று தானே மறை சாட்சி, அது ஒன்று தானே நற்செய்தி வாழ்வு, அது ஒன்று தானே சாட்சிய வாழ்வு. கரெக்டு தானே? கரெக்டு தானே? அதானே சாட்சிய வாழ்வு. ஜான் டி பிரிட்டோ எப்படி இறந்தார்? பிரான்சிஸ் சேவியர் எப்படி இறந்தார்? பிரான்சிஸ் சேவியர் எப்படி இறந்தார்? ஜான் டி பிரிட்டோ நம்ம ஆள் இங்கே வந்து எப்படி இறந்தார்? தலை வெட்டப்பட்டு. மறை சாட்சிகள் நிறைய பேர் எப்படி இறந்தாங்க? தலை வெட்டப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, ஈத்தியால் குட்டப்பட்டு, தோல் உரிக்கப்பட்டு, தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு எல்லாரும் செத்தாங்க. அதானே மறை சாட்சி பண்ணி. அப்போ நாமளும் அந்த மறை சாட்சியில் வாழணுமா இல்லையா? நற்செய்தி வாழ்வை ஏற்றுக்கிட்டோம் இல்லையா? அப்போ எல்லாரும் கிளம்புங்க, போகலாம். எல்லாரும் கிளம்புங்க, போகலாம். வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புங்க, எல்லாரும் போய் மறை சாட்சி பண்ணி செய்வோம். சைனாவுக்கு போவோம், அங்கே தான் கம்யூனிஸ்ட் அதிகமாக இருக்கான். ஆஃப்ரிக்காவுக்கு போவோம். நானும் 6 வருஷம் ஆஃப்ரிக்காவில் பணி செஞ்சேன். அங்கே வந்து இஸ்லாம் ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்கு. வாங்க போய் மறை சாட்சி பண்ணியாக வாழ்ந்துட்டு வருவோம். மறை சாட்சி என்பது இந்த இரத்தத்தை சிந்தி வாழ்வது ஒரு புறம் இருந்தாலும், வாழும் இடங்களிலேயே நல்லா கேட்டுக்கோங்க, மறைசாட்சி பணி என்பதும் இறைபரப்பு பணி என்பதும் குருக்களுக்கும் மற்ற ஒரு குழுமத்திற்கும் மட்டும் அளிக்க வாழ்வு அல்ல. மறைபரப்பு பணி என்பதும் மறைசாட்சிகளாக வாழ்வதும் சாட்சியங்களாக வாழ்வதும் இருக்கிற இடத்திலேயே கொடுக்கப்பட்ட குடும்பங்களிலேயே எனக்குள்ளேயே நான் என்கிற அந்த அகங்காரத்தை நான் அழித்து இயேசுவினுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்ட நான் என்னை சுற்றி இருக்கிற எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை அன்பு செய்து பிறரை மன்னித்து எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறிய திருச்சபையை, குட்டி திருச்சபையை அன்பிலும் விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் நான் வளர்த்தெடுத்து இறைவனிடம் கொண்டு போய் நான் சேர்த்தாலே அதுவே மறைசாட்சி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கை தூக்குங்க. வீட்டில் யாரெல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்கீங்க கரெக்டாக கை தூக்குங்க பார்ப்போம். எல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்கோன்னு. ரொம்ப சந்தோஷம். கையை கீழே போடுங்க. அடுத்த ஒரு கேள்வி, யார் வீட்டிலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, சந்தோஷமாக இருக்குது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கேன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மட்டுமே வந்திருக்கேன்னு சொல்கிறோம், கை தூக்குங்க. சந்தோஷம். நிறைய பிரச்சனை இருக்குது, ஆண்டவர்கிட்ட வேண்டி ஜெபம் பண்ணால் இங்கே பிரச்சனை எல்லாம் தீரும்னு அதனால் ஜெபிக்க வந்தேன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. அப்போ அதுதான் மெஜாரிட்டி. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷமும் இருக்குது, அப்பப்போ பிரச்சனைகள் இருக்குது, ரெண்டும் கலந்து ஆண்டவர் அப்படியே வழி நடத்திட்டு போகிறாரு. இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக போகணும், அதுக்காக ஜெபிக்க வந்திருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. இதுதான் மெஜாரிட்டி. கை தூக்குன்னு நல்லா தெரியும். அப்போது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, நற்செய்தி பெருவிழா கொண்டாடுகிறீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரால் உந்தப்பட்டு தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால்
இந்த நற்செய்தி பெருவிழாவிற்கு பிறகு இருப்பது தான் நம்மளுடைய வாழ்வு. இந்த கூட்டத்திற்கு வெளியே சென்று இதற்கு பிறகு, இந்த வளாகத்திற்கு பிறகு இருப்பது தான் நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய சமுதாயம், என்னுடைய இறைவார்த்தை. அங்கே சென்று என்னுடைய வாழ்வை நான் எப்படி வாழப்போகிறேன், என்னுடைய வாழ்வு எப்படி என்ன ஒரு மாற்றமாக திகழப்போகிறது. முதலில் நம்முடைய மாற்றம் நமக்குள்ள இருந்து தொடங்கட்டும். இயேசு அதனால் தான் சொல்வார், யார்கிட்ட போனாலும் அதான் எல்லாம் சொல்வார், என்னால் உனக்கு நல்லது செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா? முதல்ல உன்னிடமிருந்து தொடங்கட்டும், அந்த மாற்றம் உன்னிலிருந்து தொடங்கட்டும் என்று சொல்கிறார். நீ யாரை துன்புறுத்த நினைக்கிறாயோ அந்த இயேசு கிறிஸ்து தான். நீ யார்? முதல்ல நீ யாரு? அந்த இயேசு கிறிஸ்து நான். அதான் எந்த புதுமை, எந்த பகுதி எடுத்து பார்த்தாலும் என்று சொல்வார், அது நம்மிலிருந்து தொடங்கட்டும். இந்த இறை வார்த்தை என்னிலிருந்து வரட்டும், என்னிலிருந்து தொடங்கட்டும். இந்த உலகு என்னிலிருந்து தொடங்குகிறது, இந்த வாழ்வு என்னிலிருந்து தொடங்குகிறது, நம்மிலிருந்து தொடங்குகிறது. இந்த நற்செய்தி பெருவிழாவை சிறப்பாக சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய குடும்பங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படவும், என் வழியாக என் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படவும், என் குடும்பத்தின் வழியாக என்னுடைய சமுதாயமும் என்னுடைய அங்கமும் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படவும் தொடர்ந்து ஜெபிப்போம். புனித பவுலடியாரை வழிநடத்தி இந்த தூயாவியும், நற்செய்தியிலே ஆண்டவர் வழிநடத்தி அந்த திருத்தூதர்களும் எவ்வாறு ஆண்டவரனுடைய அந்த ஒருமித்த கருத்தை எவ்வாறு கொண்டு போய் சேர்த்து அதற்காக வழிநடந்து அதற்காகவே எப்படி சாட்சியங்களாக இருந்தார்களோ, அதே போல நானும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நானும் என்னுடைய குடும்பமும் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அங்கமும் என்னுடைய ஆண்டவனுடைய ஒருமித்த கருத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இதற்காக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.